என்னென்ன ரெக்கார்டு இருக்குது எல்லா ரெக்கார்டையும் எடுத்து வைங்கடா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இந்திய அணி ப்ளே பண்ணியிருக்கு. அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் மறக்காமல். டாஸ்லேயே வந்து நியூசிலாந்து வந்து டாஸை ஜெயித்தாலும் டாஸ் வின் பண்ணி அவங்க சூஸ் பண்ணதில் தோத்துட்டாங்கன்னு சொல்லலாம். வழக்கம் போல் தன்னுடைய பர்ஃபார்மன்ஸை பண்ணார் சஞ்சு. தன்னுடைய ஸ்பெஷல் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாரு ஃபைனலில் அபிஷேக் சர்மா. அதுக்கடுத்து நான் மட்டும் என்னடா ஒன் டவுனில் வந்து நானும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குயிக்காக ஒரு 50 அடிச்சுட்டு போயிட்டார் இஷன் கிஷன். அதுக்கப்புறம் யாரும் சோபிக்கலன்னா நான் இருக்கேன்டா, நான் ஏன்டா ஆரிச்சாமின்ற மாதிரி கடைசி ஓவரில் சிவம் துபே ஒரு 24 ரன்கள் எடுத்து மொத்தமாக இந்திய அணி 255ன்னு ஒரு இமாலய இலக்கை வந்து இன்றைக்கி வந்து ஒரு செட் பண்ணும் போதே தெரியும். கண்டிப்பாக இந்த மேட்ச் 20 ஓவர் வரைக்கும் போகும். நாம் கண்டிப்பாக வின் பண்ணுவோம். ஆனால் நியூசிலாந்து செம்ம டஃப்பான ஒரு ஃபைட் கொடுப்பாங்க அப்படின்னு நினச்ச எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக இது வந்து அதிர்ச்சி ஆச்சரியமாக எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா ஆரம்பமே வந்து யார் அடிப்பாங்கன்னு நினச்சோமோ அந்த ஃபின்னாலன் வந்து மேட்ச்லேருந்து வெளியேற அக்சர் பட்டேல் தன்னுடைய பவுலிங்னால் 2 பெரிய விக்கெட் எடுக்க, அதுக்கடுத்து மும்ராவும் 4 விக்கெட் எடுத்திருந்தார். 4 ஓவர் போட்டு 15 ரன்கள் மட்டுமே கொடுத்து செம்ம ஒரு ஸ்பெல் வந்து போட்டார். வருணும் வந்து நல்ல ஒரு இது எடுத்தார். இஷன் கிஷன் ஓடி விக்கெட் எடுத்தார், கேட்ச் பிடிச்சார். அவரால் முடிஞ்சதெல்லாம் பண்ணாங்க எல்லாருமே அப்படின்னு சொல்லலாம். என்னதான் வந்து ஃபீல்டிங்கில் கொஞ்சம் சொதப்பினாலுமே பவுலிங் அண்ட் பேட்டிங்கில் இந்தியா ஒரு கீனான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்கன்னு சொல்லலாம். இது மூலயமா பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டஃப்பாக இருப்பாங்கன்னு நினச்சேன். நியூசிலாந்து வந்து ஒரு இந்தியா எப்போவுமே ஃபைனல்ஸில் தடுமாறுற மாதிரியும், இந்தியா வந்து எப்படி ஒரு ஆப்போனண்ட் வந்து நம்மளை போட்டு நசுக்குவாங்களோ அந்த மாதிரி அவங்க வந்து ஆப்போனண்ட்டை நசுக்குனதும் பார்க்கும்போது உண்மையிலே வந்து நல்லா இருந்தது. இதன் மூலயமா அடுத்து வேர்ல்ட் கப் வந்து நம்ம வந்து வின் பண்ணியிருக்கோம். 2024 ரோஹித் சர்மா தலைமையிலும், 2026 இப்போது சூரியகுமார் தலைமையிலும் வின் பண்ணியிருக்கோன்றதே ஒரு பெரிய சாதனை. மொத்தமாக நம்ம 3 முறை, முதல் முறை MS தோனி தலைமையில், அதை மறந்துடவே கூடாது. இன்றைக்கி வந்து ஆரம்பித்து வச்சது ரோஹித் சர்மாவும் MSDயும் அந்த கப் எடுத்துகிட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அது எப்படி 3வதாக இல்லாமல் போயிடும் அப்படின்ற மாதிரி தான் வந்து இன்றைக்கி மேட்ச் இருக்குது. கண்டிப்பாக தொடர்நாயகன் சாம்சனாக தான் இருப்போம். அவருடைய இன்க்ளூஷன் மட்டும்தான் இந்தியாவை வந்து இன்றைக்கி வேர்ல்ட் கப் வின் பண்ண வச்சுருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது ஒரு மொத்தமாக ஒரு டீம் எஃபர்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சாம்பியன்ஸான இந்திய மென்ஸ் டீமுக்கு வந்து நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.